ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் உன்கிட்டேருந்து எதுவுமே மறைக்க மாட்டேன். நான் உன்கிட்டேருந்து எதுவுமே மறைக்க மாட்டேன். நான் எல்லாமே சொல்லிவிடுவேன். உன்கிட்ட எதுவுமே மறைக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't hide anything from you. I don't hide anything from you. I don't hide அப்படின்னா நான் மறைக்க மாட்டேன். anything அப்படின்னா எதுவும். from you உங்ககிட்டேருந்து நான் எதுவுமே மறைக்க மாட்டேன். I don't hide anything from you. இதுவே நீ என்கிட்டேருந்து ஏதாவது மறைச்சிட்டு இருந்தீனா இப்போவே என்கிட்ட சொல்லிடு. நீ என்கிட்டேருந்து ஏதாவது மறைச்சா என்கிட்ட இப்போவே சொல்லிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? If you are hiding anything from me, tell me now. If you are hiding anything from me, tell me now. If you are hiding anything, நீ ஏதாவது மறைச்சிட்டு இருந்தா from me என்கிட்டேருந்து நீ ஏதாவது மறைச்சிட்டு இருந்தா tell me now. இப்போவே என்கிட்ட சொல்லு. ஓகேவா? If you are hiding anything from me, tell me now. So next one, நான் உன்கிட்டேருந்து ரொம்ப நாளாக ஒரு விஷயத்த மறைச்சிட்ருக்கேன். நான் உன்கிட்டேருந்து ரொம்ப நாளாக ஒரு விஷயத்த மறைச்சி வச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஹைடிங் சம்திங் ஃப்ரம் யூ ஃபார் அ லாங் டைம். ஐ எம் ஹைடிங் சம்திங் ஃப்ரம் யூ ஃபார் அ லாங் டைம். ஐ எம் ஹைடிங் சம்திங் அப்படின்னு நான் ஒன்று மறைச்சிட்ருக்கேன். ஃப்ரம் யூ உன்கிட்டேருந்து. ஃபார் அ லாங் டைம் ரொம்ப நாளாக நான் உன்கிட்டேருந்து ஒரு விஷயத்த மறைச்சிட்ருக்கேன். ஓகேவா? ஸோ இதுவே அவன் என்கிட்டேருந்து எதையுமே மறைக்க மாட்டான். அவன் எல்லாமே சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். இது என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு. இந்த விஷயம் என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் இஸ் ஹாண்டிங் மை மைண்ட். இட் இஸ் ஹாண்டிங் அப்படின்னா உறுத்திக்கிட்டே இருக்கு. உறுத்துறதுக்கு இங்கே ஹாண்ட் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இட் இஸ் ஹாண்டிங், இது உறுத்திக்கிட்டு இருக்கு. மை மைண்ட் என்னோட மனசை இது உறுத்திக்கிட்டே இருக்கு. ஸோ இதுவே கொஞ்ச நாளாக என் மனசை இது உறுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் இஸ் ஹாண்டிங் மை மைண்ட் ஃபார் ஃபியூ டேஸ். இட் இஸ் ஹாண்டிங் மை மைண்ட் for few days. It is haunting my mind அப்படின்னா இது என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஸோ கொஞ்ச நாட்களாக for few days கொஞ்ச நாளாக இது என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நான் எந்த பிரச்சனையும் உண்டு பண்ண விரும்பலை. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't want to make any problem. அப்படின்னா நான் எந்த பிரச்சனையும் பண்ண விரும்பலை. I don't want அப்படின்னா நான் விரும்பலை. To make any problem எந்த பிரச்சனையும் பண்ண நான் விரும்பலை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதை பற்றி கொஞ்ச நாளைக்கு பேசாத. அப்புறமா இதை பற்றி பேசிக்கலாம். கொஞ்ச நாளைக்கு இந்த விஷயத்தை பற்றிலாம் பேசாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't talk about this for few days. Don't talk அப்படின்னா பேசாத. ஸோ talk அப்படின்னா பேசுறது. Don't talk அப்படின்னா பேசாத. About this இதை பற்றி. For few days கொஞ்ச நாளைக்கு இதை பற்றி பேசாத. Don't talk about this for few days. ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு வீட்டில் இருக்க போர் அடிக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I get bored at home. I get bored அப்படின்னா எனக்கு போர் அடிக்குது. at home வீட்டில் எனக்கு போர் அடிக்குது. I get bored at home. ஸோ நம்ம வெளியில் எங்கேயாச்சும் போகலாமா? எனக்கு வீட்டில் இருக்க போர் அடிக்குது, நம்ம வெளியில் எங்கேயாவது போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்போமா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Shall we go somewhere out? Shall we go அப்படின்னா நம்ம போகலாமா? somewhere out எங்கேயாவது வெளியில். Shall we go somewhere out? நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போகலாமா? Shall we go somewhere out? ஓகேவா? ஸோ இதுவே அவன் வெளியில் எங்கேயோ போயிருக்கான். எங்கே போயிருக்கான்னு தெரில, ஆனால் வெளியில் எங்கேயோ போயிருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He has gone somewhere out. He has gone
somewhere out. He has gone அப்படின்னா அவன் போயிருக்கான். somewhere out அப்படின்னா வெளியில எங்கேயோ, அவன் வெளியில எங்கேயோ போயிருக்கான். he has gone somewhere out. so next one, உன்னோட குரல் ரொம்ப சத்தமா இருக்கு. உன்னோட குரல் ரொம்ப சத்தமா இருக்கு. நீ பேசுறது ரொம்ப சவுண்டா இருக்கு. உன் வாய்ஸ் ரொம்ப சத்தமா இருக்கு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? your voice is so loud. your voice is so loud. your voice அப்படின்னா உன்னோட குரல் is so loud. loudனா கத்துருவோம் இல்லையா, சத்தமா இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு தான் loud. ஸோ your voice is so loud. உன்னோட குரல் ரொம்ப சத்தமா இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் சத்தமாக பேசிகிட்டு இருக்கேனா, நான் சத்தமாக பேசிகிட்டு இருக்கேனா, என் வாய்ஸ் ரொம்ப சவுண்டாக இருக்கா, நான் சத்தமாக பேசிகிட்டு இருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? am I speaking loud? am I speaking loud? am I speaking நான் பேசிகிட்டு இருக்கேனா, loud அப்படின்னா சத்தமாக, நான் சத்தமாக பேசிகிட்டு இருக்கேனா, am I speaking loud? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இங்கே இருக்கும்போது சத்தமாக பேசாத, இங்கே இருக்கும்போது சத்தமாக பேசாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ லாஸ்ட் வீடியோவில் சில சென்டென்சஸை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு இப்போ இது தேவையில்லை. எனக்கு இது இப்போ இது தேவையில்லை. நான் முன்னாடி கேட்டேன், இப்போ வந்து தரேன், எனக்கு இது இப்போ தேவையில்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் வாண்ட் இட் நவ். I don't want it now. I don't want எனக்கு தேவையில்லை. இட் இது எனக்கு இது தேவையில்லை. now இப்போ எனக்கு இது இப்போ தேவையில்லை. எனக்கு முன்னாடி தேவைப்பட்டுச்சு, இப்போ எனக்கு இது தேவையில்லை. I don't want it now. இதுவே உனக்கு இது இப்போ தேவையில்லையா, உனக்கு இது இப்போ தேவையில்லையா, இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't you want this now? Don't you want this now? or we can say don't you want it now. don't you want அப்படின்னா உனக்கு தேவையில்லையா, it இது, now இப்போ உனக்கு இது இப்போ தேவையில்லையா, don't you want it now. ஓகேவா? சரிவே, உனக்கு இது அப்புறமா தேவைப்படும். உனக்கு இது அப்புறமா தேவைப்படும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? you will need this later. you will need this later. you will need உனக்கு தேவைப்படும். this இது later அப்புறமா, உனக்கு இது அப்புறமா தேவைப்படும். you will need this later. so next sentence என்னன்னு பார்க்கலாம். அவன் ஏதோ பண்ண போறான். அவன் ஏதோ செய்ய போறான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he is going to do something. he is going to do something. அவன் ஏதோ செய்ய போறான். he is going to do அவன் செய்ய போறான். சம்திங் ஏதோ, அவன் ஏதோ செய்ய போறான். he is going to do something. நீ இதை இப்போ பண்ணினாலும் எதுவும் மாறாது. நீ இதை இப்போ பண்ணினாலும் எதுவும் மாறாது. இதெல்லாம் நீ முன்னாடியே பண்ணியிருக்கணும், நீ இப்போ பண்ணுறதுனால எதுவும் மாறாது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? even if you do this now, nothing is going to change. even if you do this now, nothing is going to change. even if you do this now, நீ இதை இப்போ பண்ணுறதுனால மட்டும் nothing is going to change, எதுவுமே மாற போகிறதில்ல. நீ இதை இப்போ பண்ணுறதால மட்டும் எதுவுமே மாற போகிறதில்ல. நீ இதை இப்போ பண்ணினாலும் எதுவுமே மாற போகிறதில்ல. even if you do this now, nothing is going to change. so next one, நீ மனசு வச்சா எல்லாத்தையும் மாற்ற முடியும். நீ மனசு வச்சா எல்லாத்தையும் மாற்ற முடியும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? if you set your mind to it, you can change it. if you set your mind to it, you can change it. if you set your mind to it, நீ உன் மனசை வச்சா you can change it, நீ இதை மாற்றலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உன்னால் இங்கே எதையுமே மாற்ற முடியாது. உன்னால் இங்கே எதையும் மாற்ற முடியாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? you can't change anything here. you can't change anything here. you can't change உன்னால் மாற்ற முடியாது. anything எதையும், here இங்கே, இங்கே உன்னால் எதையும் மாற்ற முடியாது. you can't change anything here. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நேற்று நடந்தது எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது. நேற்று நடந்தது எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I feel guilty about what happened yesterday. I feel guilty about what happened yesterday.
ஐ ஃபீல் கில்ட்டி எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது. அபவுட் வாட் ஹேப்பன்ட் எஸ்டர்டே நேற்று நடந்ததை நினச்சி எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது. ஐ ஃபீல் கில்ட்டி அபவுட் வாட் ஹேப்பன்ட் எஸ்டர்டே. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ குற்ற உணர்ச்சியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ குற்ற உணர்ச்சியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ டோன்ட் நீட் டு ஃபீல் கில்ட்டி. யூ டோன்ட் நீட் டு ஃபீல் கில்ட்டி. யூ டோன்ட் நீட் டு ஃபீல் கில்ட்டி அப்படின்னா நீ குற்ற உணர்ச்சியாக உணர வேண்டிய அவசியம் இல்லை. நீ குற்ற உணர்ச்சியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யூ டோன்ட் நீட் டு ஃபீல் கில்ட்டி. நெக்ஸ்ட் ஒன், நீ பண்ணினதுக்கு நான் ஏன் குற்ற உணர்ச்சியாக இருக்கணும். நீ பண்ணினதுக்கு நான் ஏன் குற்ற உணர்ச்சியாக இருக்கணும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why should I feel guilty for what you did? Why should I feel guilty for what you did? Why should I feel guilty? நான் ஏன் குற்ற உணர்ச்சியாக இருக்கணும். For what you did, நீ பண்ணதுக்கு நான் ஏன் குற்ற உணர்ச்சியாக இருக்கணும். Why should I feel guilty for what you did? So next one, அவன் அங்கே இருக்கிற வரைக்கும் நம்மளால் அங்கே போக முடியாது. அவன் அங்கே இருக்கிற வரைக்கும் நம்மளால் அங்கே போக முடியாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We can't go there as long as he is there. We can't go there as long as he is there. We can't go there. நம்மளால் அங்கே போக முடியாது. As long as he is there. அவன் அங்கே இருக்கும் வரை. அவன் அங்கே இருக்கிற வரைக்கும் நம்மளால் அங்கே போக முடியாது. We can't go there as long as he is there. So next one, அவன் அங்கே இருந்தால் என்னால் ஈஸியாக அங்கே போக முடியும். அவன் அங்கே இருந்தால் என்னால் அங்கே ஈஸியாக போக முடியும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I can go there easily if he is there. I can go there easily if he is there. I can go there. என்னால் அங்கே போக முடியும். If he is there. அவன் அங்கே இருந்தால் என்னால் ஈஸியாக போக முடியும். I can go there easily if he is there. So next one, நம்ம சரியான நேரத்துக்கு அங்கே போயிட்டா உள்ளே போகலாம். நம்ம சரியான நேரத்துக்கு அங்கே போய் சேர்ந்துட்டா உள்ளே போகலாம். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? If we get there on time, we can go inside. If we get there on time, we can go inside. If we get there on time. If we get there, நம்ம அங்கே போய் சேர்ந்துட்டா. On time, சரியான நேரத்துக்கு. நம்ம சரியான நேரத்துக்கு அங்கே போய் சேர்ந்துட்டா we can go inside. நம்ம உள்ளே போகலாம். நம்மளால் உள்ளே போக முடியும். இல்லைனா போக முடியாது. If we get there on time, we can go inside. Next one, நம்ம அங்கே சரியான நேரத்துக்கு போகிறதுக்கு சீக்கிரமாக கிளம்பணும். நம்ம அங்கே சரியான நேரத்துக்கு போகிறதுக்கு சீக்கிரமாக கிளம்பணும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We have to start early to get there on time. We have to start there early to get there on time. We have to start அப்படின்னா கிளம்புறது. ஸோ ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு கிளம்புவோம் இல்லையா? ஸோ அதுக்கு start. We have to start early அப்படின்னா நம்ம சீக்கிரமாக கிளம்பணும். To go there on time. To get there on time. அங்கே சரியான நேரத்துக்கு போய் சேர்றதுக்கு நம்ம சீக்கிரமாக கிளம்பணும். We have to start early to get there on time. So next one, நம்ம சீக்கிரமே கிளம்புனதுனால தான் சரியான நேரத்துக்கு அங்கே போய் சேர்ந்தோம். நம்ம சீக்கிரமே கிளம்புனதுனால தான் சரியான நேரத்துக்கு அங்கே போய் சேர்ந்தோம். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நீ ஆசைப்பட்டபடியே நாங்கள் அதை பண்ணிட்டோம். நீ ஆசைப்பட்டபடியே நாங்கள் அதை பண்ணிட்டோம். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We did that as you wished. We did that as you wished. We did that. நாங்கள் அதை பண்ணணும். நாங்கள் அதை பண்ணிட்டோம். As you wished. நீ ஆசைப்பட்டபடி, நீ ஆசைப்பட்ட மாதிரி நாங்கள் அதை பண்ணிட்டோம். We did that as you wished. Next one, நான் ஆசைப்பட்ட மாதிரியே அவங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க. நான் ஆசைப்பட்ட மாதிரியே அவங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They have done everything as I wished. They have done everything as I wished. They have done. அவங்க பண்ணியிருக்காங்க.
எவ்ரிதிங் எல்லாமே. as I wished நான் ஆசைப்பட்டபடியே அவங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க. they have done everything as I wished. நெக்ஸ்ட் ஒன், நீ ஆசைப்பட்டா உன்னாலையும் இதை பண்ண முடியும். நீ ஆசைப்பட்டா உன்னாலையும் இதை பண்ண முடியும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You can do it as well if you wish. You can do it as well if you wish. You can do it. உன்னால் பண்ண முடியும். as well உன்னாலையும் பண்ண முடியும். You can do it as well as if you wish. நீ ஆசைப்பட்டினா உன்னாலையும் இதை பண்ண முடியும். You can do it as well if you wish. So next one, நான் பண்ணுற மாதிரி யாராலையுமே பண்ண முடியாது. நான் பண்ணுற மாதிரி யாராலையும் பண்ண முடியாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? No one can do as I do. No one can do as I do. No one can do. யாராலையும் பண்ண முடியாது. as I do நான் பண்ணுற மாதிரி யாராலையும் பண்ண முடியாது. No one can do as I do. So next one, உன்னை இங்கே விட்டுட்டு போக எனக்கு பயமாக இருக்குது. உன்னை இங்கே விட்டுட்டு போக எனக்கு பயமாக இருக்குது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'm afraid to leave you here. I'm afraid to leave you here. I'm afraid எனக்கு பயமாக இருக்குது. to leave you here உன்னை இங்கே விட்டு போக எனக்கு பயமாக இருக்குது. I'm afraid to leave you here. So next one, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.